ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ். ஸோ காமனாக வந்து எல்லா விமன்ஸ்க்கும் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்னென்னலாம் வந்து காமன் சிம்டம்ஸ் வந்து வரும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு எப்போ தெரிய வரும்னா 1 to 3rd month, அதாவது இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னென்சிலாம் வந்து நமக்கு வந்து அந்த சிம்டம்ஸ்லாம் வந்து தெரிய வரும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பீரியட்ஸ் வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்மளுக்கே தெரிஞ்சுட்டு ஓகே நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறோமோன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட்டு சிம்டம்ஸே வந்து மிஸ்டு பீரியட்ஸ் தான். ஸோ செகண்ட் வந்து நம்மளுடைய ஹார்மோன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அது எப்படி பார்த்தீங்கன்னா பீட்டா HCG அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் லெவல் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி வந்து சேஞ்ச் ஆகும்போது அதாவது அந்த HCG அந்த வேல்யூ வந்து ஹையாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து வாமிட்டிங் வரும், ரொம்பவே டயர்ட்னஸ் வரும். இதுவே அந்த லெவல் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருந்தால் ஸோ வாமிட் அப்புறம் வந்து டயர்ட்னஸ் அதெல்லாம் வந்து எதுவுமே தெரியாது. அதாவது நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறோமாவே வந்து நம்மளுக்கே டவுட்டாக இருக்கிற மாதிரி வந்து அப்படி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து வாமிட்டிங் சென்ஸ் இருக்கும்ல. ஸோ அதுக்கு காரணம் வந்து இந்த HCGயோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதால தான் நம்மளுக்கு என்ன ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து வாமிட்டிங் இருக்கும், அப்புறம் டயர்ட்னஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து காமனான சிம்டம்ஸ் வந்து இந்த லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா வந்து நம்மளுக்கு வருது. ஸோ தேர்ட் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபெட்டஸ் இருக்குல்ல, அதாவது நம்மளுடைய கருமுட்டை வந்து நம்மளுடைய யூட்ரஸில் வந்து கரெக்டாக பிளேஸ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ஸ்பாட்டிங் வரும். அதாவது ஸ்பாட்டிங் அப்படின்னா ப்ளீடிங். இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிங்னா அதாவது ஒரு ட்ராப்ஸாக வருது பேர் வந்து ஸ்பாட்டிங். ஒரு மினிமம் வந்து 2லேருந்து ஒரு 3 ட்ராப்ஸ் வந்து வரும். அது பேர் நம்ம வந்து ஸ்பாட்டிங் சொல்லுவோம். அதுவே வந்து ப்ளீடிங் அப்படின்னா அதாவது ஹெவி ஃப்ளோவில், ஸோ நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் வர மாதிரியே வந்து ஹெவி ஃப்ளோவில் போயிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் வந்து ப்ளீடிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஸ்பாட்டிங்க்கும் ப்ளீடிங்க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஸ்பாட்டிங் மீன்ஸ் அதாவது ட்ராப்ஸ் கணக்கில் வந்து வரதான் ஸ்பாட்டிங். ஸோ இதுவே ப்ளீடிங்னா வந்து அப்படியே ஃப்ளோவாக வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதான் வந்து ப்ளீடிங். இது வந்து நிறைய பேருக்கு வராது, பட் வந்து கொஞ்சம் பேருக்கு ஒரு 50% வந்து 50% வந்து யாருக்கும் வராது. பட் வந்து இன்னொரு 50% பீப்புள்ஸுக்கு வந்து கண்டிப்பாக வரும். அது ஏன் வருது பார்த்திங்கன்னா அந்த ஃபெட்டர்ஸ் வந்து கரெக்டாக நம்மளோட யூட்ரஸில் வந்து செட் ஆகும்போதோ பிளேஸ் ஆகும்போதோ ஸோ அது வந்து கரெக்டாக அந்த பிளட் சர்க்குலேஷன்லாம் வந்து என்ன ஆகும் போய்ட்டு செட் ஆகும். ஸோ செட் ஆகும்போது கண்டிப்பாக வந்து ப்ளீடிங்கோ இல்லை ஸ்பாட்டிங்கோ வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் ஒரு 1 to 3 to 5 அந்த மாதிரி வந்து ஸ்பாட்டிங்ஸோ நின்றுட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து ப்ளீடிங் கணக்கில் உங்களுக்கு அதாவது ஒரு பீரியட்ஸ் மாதிரி வந்து வந்துகிட்டே இருந்ததுன்னா நீங்கள் போய் என்ன பண்ணணும், உங்களுடைய டாக்டர் நீங்கள் போய்ட்டு டக்குன்னு போய்ட்டு வந்து கன்சல்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே வந்து ஒரு காமனான சிம்டம்ஸ் தான். பட் இதெல்லாம் வந்து ஓகே நார்மல் சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து எல்லா பீப்புள்ஸ் அண்ட் வந்து எல்லா விமன்ஸ்க்கு வந்து காமனான சிம்டம்ஸாக இருக்கலாம். ஆனால் இதெல்லாமே வந்து நார்மல் இல்லை. ஓகேவா, நல்லாவே புரிஞ்சுக்கோங்க. இது வந்து நார்மல் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ ப்ளீடிங் வந்து வந்துகிட்டே இருக்கிறது வந்து நார்மலாக கண்டிப்பாக இல்லை. ஸோ அதுதான் சொல்கிறேன். இதெல்லாமே வந்து நார்மல் நினச்சிட்டு வந்து அப்படி வீட்டிலே நம்ம வந்து இருக்கக்கூடாது. ஸோ நான் உங்களுக்கு டக்குன்னு தோணும் உடனே நீங்கள் என்ன பண்ணணும், டாக்டர் நீங்கள் போய்ட்டு கன்சல்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ், அதாவது வெள்ளைப்படுதல் வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷன் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிங்க. எனக்கு வந்து நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், பட் எனக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து அதிகமாக ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அது வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நம்மளுக்கு ஹீட்டுக்கு வரும்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் வந்து அந்த நிறைய பேர் வந்து நிறைய அதுக்கு எக்ஸ்பிளைன்லாம் கொடுப்பாங்க. ஸோ ஒயிட் டிஸ்சார்ஜுமே வந்து கொஞ்சமாக வந்தால் எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. பட் வந்து நிறைய ரொம்ப ஃப்ளோ வந்து அதிகமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக போய்ட்டு டாக்டர்கிட்ட போய் விசிட் பண்ணணும். ஸோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜால் கூட வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வந்து இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ஒயிட் டிஸ்சார்ஜ் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், போய்ட்டு டாக்டர்கிட்ட போய் நீங்கள் போய் சொல்லணும், போய் நீங்கள் போய் கன்சல்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டிபேஷன், அதுக்கப்புறம் டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட். ஸோ கான்ஸ்டிபேஷன் அவங்களுக்கே தெரியும், ரொம்பவே வந்து டிஃபிகல்ட்டாக நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அந்த பூப் வந்து வெளியே வர மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், அதாவது இதெல்லாம் வந்து ஒரு காமன் ஒரு சிம்டம்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஃபிகல்ட் இன் டைஜஷன், அதாவது நம்ம வந்து ஏதாவது ஒரு குட்டி பொருள் சாப்பிட்டா கூட ரொம்பவே வந்து டைஜஸ்ட் ஆக ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து நம்மளோட ஸ்டொமக் இப்படி, ஸோ பேபி வந்து இவ்வளோ வந்துருச்சுனாவே நமக்கு அதாவது கிட்னி அது இதுன்னு வந்து அதாவது எல்லாமே வந்து குட்டி ஆகிடும். ஸோ அப்படி இருக்கும்போது டைஜஷன் வந்து ரொம்பவே வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும் இந்த ப்ரெக்னென்சி டைமில். பட் வந்து நம்மளுக்கு ஆஃப்டர் டெலிவரி அப்போ வந்து எல்லாமே வந்து நார்மல் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான ஒரு என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா அதாவது இம்பார்ட்டண்டான ஒரு ஹார்மோன், அது பேர் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான். ஓகேங்களா, ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த ஹார்மோன் வந்து நம்மளுக்கு
அந்த ப்ரெக்னென்சி ஃபுல்லாக, அதாவது ஹோல் ப்ரெக்னென்சி வந்து இதுதான் நம்ம வந்து ட்ரீட் பண்ணோம். ஸோ எப்படின்னா நம்மளுக்கு வாமிட்டிங் சென்ஸாக இருக்கட்டும், நம்மளுக்கு வந்து டயர்ட்னஸாக இருக்கட்டும், நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, நம்ம குண்டாகிறதோ இல்லை வந்து ப்ளசண்ட்டாக ப்ரொசீஜர், அதாவது நிறைய வந்து இந்த ப்ரொசீஜர், இந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் அந்த ஒரு ஹார்மோன் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து நம்மளுடைய ப்ரெக்னென்சி ஜேர்னியில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே பண்ணுது. ஹெட் டு டோ வரைக்கும் வந்து ஃபுல்லாக வந்து கவனிச்சிக்கிறது வந்து இந்த ப்ரொஜெஸ்ட்ரோன், இந்த ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ் தான் வந்து மோஸ்ட்லி காமனாக எல்லாருக்குமே வந்து ப்ரெக்னென்சி டைமில் மட்டும்தான் இந்த ஹார்மோன் வந்து வரும். அதுக்கப்புறம் இந்த போஸ்ட் ப்ரெக்னென்சி அப்போ வந்து எல்லாமே வந்து இப்படி நார்மலாக ஆகிடும். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லா கேர்ள், இப்போ வந்து நானே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எனக்குமே 1 to 3rd மந்த் வரைக்கும் எனக்கும் இதே இந்த சிம்டம்ஸ் எல்லாமே இருந்தது. பட் எனக்கு வந்து ஸ்பாட்டிங்கோ ப்ளீடிங்கோ அந்த மாதிரிலாம் எனக்கு இல்லை. பட் எனக்கு வந்து வாமிட்டிங் சென்ஸாக இருந்தது, ரொம்பவே டயர்ட்னஸாக இருக்குது, அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு நிறையவே இருந்தது. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் என்ன பார்த்தீங்கன்னா HCG இந்த வந்து லெவல் வந்து அதிகமாக ஆனதுக்காக தான் வந்து நம்மளுக்கு இந்த மோஸ்ட்லி இந்த காமனான ஒரு சிம்டம்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது, அதாவது மோஸ்ட்லி 1 to 3rd மந்த் வரைக்கும் தான் இது இருக்கும். ஸோ இந்த இயர்லி ப்ரெக்னென்சி அப்போ தான் வந்து இந்த எல்லா சிம்டம்ஸும் நம்மளுக்கு வரும்போது நம்மளால் வந்து ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்க முடியாது, ரொம்பவே வந்து ரொம்பவே வந்து ஒரு மாதிரி இருக்கும். என்னடா நம்மளுக்குலாம் இப்படி ஆகுதுன்னு சொல்லி ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ எனக்குமே அப்படி இருந்தது. என்னடா நமக்கு வந்து இப்படி தான் சாப்பிடும், டக்குன்னு போய் வாமிட் எடுப்பேன். அதாவது நான் நினச்சிட்டேன் இது வந்து அப்படியே கண்டினியூவே ஆகுமோன்னு நினச்சேன். பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி 1 to 3rd மந்த் வரைக்கும் தான் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஆனால் 4th மந்த் ஸ்டார்டிங் டு எண்டிங் வந்து அப்படியே சரியாயிடுச்சு. ஸோ அப்புறமா தான் வந்து அதாவது நான் வந்து 4th மந்த்துக்கு அப்புறமா தான் நான் என்ன பண்ணேன், எல்லாமே வந்து கொஞ்சம் சாப்பிட ஆரம்பித்தேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் ரொம்பவே நிறையவே எடுத்துக்கோங்க. பரவாயில்ல, வாமிட் வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை வந்து எடுத்துக்கோங்க. அதாவது இன்டேக் நிறைய பண்ணுங்கள். ஸோ அப்படி இன்டேக் பண்ணும்போதே நம்மளுக்கு என்ன ஆகும், கொஞ்சம் அதாவது பாதி வெளியே வந்துட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வந்து நமக்கு நம்மளுடைய ஸ்டொமக்கும் நம்ம போய் ஃபில் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து அதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. ஸோ நிறைய அப்படி இருக்கிறதால ஸோ இந்த இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னென்சியில் ரொம்பவே வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ தென் ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஹைட்ரேட் யுவர் செல்ஃப். அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து தண்ணி வந்து நல்லா பாட்டில் ஒரு 5 liters to அதாவது 3 liters to 5 liters வந்து குடிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக என்ன பண்ணணும், நம்மளுடைய பாடியை நம்ம எப்பவுமே வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஒரு மினிமம் ஒரு 2 liters ஆவது நீங்கள் டெய்லி வந்து இன்டேக் பண்ணுங்கள். ரொம்பவே வந்து நல்லது. நிறைய பேர் கேட்பீங்க, நான் ஃப்ரூட்ஸை வந்து கடிச்சு சாப்பிட ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க, அது ஜூஸாக எடுத்துக்காமல் சொல்லுவீங்க. பட் வந்து அது வந்து நோ, ஃப்ரூட்டை வந்து அப்படியே தான் சாப்பிட்ணும். அது வந்து ஜூஸாக எடுத்துக்கிட்டால் அதோடைய சத்து பாதி அப்படியே போயிடும். நீங்கள் என்ன பண்ணுங்க, அழகாக கடிச்சு மெதுவாக அப்படியே அழகாக சாங்ஸ்லாம் கேட்டுட்டு அப்படியே நீங்கள் சாப்பிட்டீங்களே வந்து அது பாதி நீங்கள் டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சிருவீங்க. ஸோ தென் வந்து என்னெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுகரி ஐட்டம்ஸ் ப்ளஸ் வந்து ரொம்பவே சால்ட் இருக்கிற மாதிரி பொருள் என்ன பண்ணோம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறோங்க. ஏன்னா வந்து டக்குன்னு என்ன நமக்கு சுகர் வேல்யூ அதிகமாகிடும். அதாவது நிறைய இந்த பிபி அது மாதிரி நிறைய வந்து இந்த ப்ரெக்னன்சி டைம் வந்து நிறைய வந்து வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக வந்து சுகர், அப்புறம் சால்ட், அதுக்கப்புறம் இந்த பிக்கல், அதுக்கப்புறம் வந்து பேக்கேஜ் ஃபுட், அப்படி இல்லைன்னா பாட்டில், அதாவது பேக் பண்ணி வச்சுருக்க ஃபுட்ஸ் நீங்கள் என்ன பண்ணால் டக்குன்னு அவாய்ட் பண்ணுறீங்க. ஏன்னா வந்து இந்த ப்ரெக்னன்சி ஜேர்னியில் வந்து கண்டிப்பாக அந்த ஃபுட்ஸ் வந்து உங்களுக்கு வேண்டாம். ஸோ போஸ்ட் ப்ரெக்னன்சி அப்படிலாம் வந்து அப்படியே மந்த்ஸ் லேட்டர் ஆகாது, நம்ம அப்படியே கொஞ்சம் எடுத்துக்கலாம். பட் வந்து ஒன்ஸ் இன் அ வைல் வந்து எல்லாமே ஓகே. பட் வந்து அது வந்து இப்போ கண்டினியூவாக எடுக்கிறது வந்து ரொம்பவே தப்பு, ரொம்பவே தவறான செயல். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எப்போனா ரொம்பவே வந்து டெம்ப்டிங்காக ரொம்பவே வந்து கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதெல்லாம் போய்ட்டு சாப்பிடுங்க. அப்படி இல்லாமல் ரொம்பவே வந்து அதை சாப்பிட்ணுன்னு தோண உடனே வந்து சாப்பிட்டிங்கன்னா அப்படி குண்டு ஆகிடுவீங்க. 1 to 3rd மந்த் வந்து ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ப்ரெக்னன்சி வரும். ஸோ நிறைய சிம்டம்ஸ் வந்து வரும், ரொம்பவே வந்து கஷ்டப்பட தோணும். ஸோ சம்மந்தமே இல்லாமல் வந்து அழுக தோணும், சம்மந்தமே இல்லாமல் வந்து நிறைய பேர்ட்டு வந்து நம்மளோட ரொம்ப ஹேட்டடாக வந்து பேச தோணும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். பட் இதெல்லாம் தாண்டி ரொம்பவே வந்து அழகான ஜேர்னியில் வந்து நம்ம என்ன பண்ணணும், அழகாக வந்து அந்த லிவ் த மூமெண்ட் மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக அந்த ப்ரெக்னன்சி நம்ம எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ கஷ்டப்படாதீங்க. 1 to 3rd மந்த் வரைக்கும் தான் வந்து இந்த ப்ரெக்னன்சியில் வந்து நீங்கள் கஷ்டப்படுவீங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஸோ எனக்குமே வந்து ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து 3rd மந்த் வரைக்கும் தான் ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்தது. ரொம்பவே கஷ்டமானா எதுவும் சாப்பிட முடியாது. பட் வந்து சாப்பிடணும் ஆசையாக இருக்கும், ஆனால் சாப்பிட முடியாது, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் வந்து கரெக்டாக 4th மந்த்தில் எல்லாமே நம்மளுக்கு வந்து அப்படியே கிளியர் ஆகிடும். ஸோ கஷ்டப்படாதீங்க. ஆனால் ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு ஹாப்பி மெமரிஸ் தான். ஸோ டோன்ட் வரி, எல்லாமே சரியாயிடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய். இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுறேங்க.